தாயில்லாமல் நான் இல்லை, தனியே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. இந்த பாடல் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன், புரட்சி நடிகர், மக்கள் திலகம், நடிகராக இருந்து ஒரு தலைவராக, மக்கள் தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டையே ஆண்டவர், மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். எனக்கு பிடித்த நடிகர், தலைவரும் கூட. அதனால்தான் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு தற்பொழுது நான் பேசினேன், பாடலை சொன்னேன். தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற வார்த்தைக்கு எவ்வளவு எத்தனை பொருள் இருக்கிறது என்று சற்று ஆராய்ந்தால் நமக்கு தெரியும். நான் பிறந்தேன் என்றால் எனக்கு தாய் தான் காரணமாக இருந்தார். தாய் என்னை உருவாக்குவதற்கு துணையாக இருந்தவர் எனது தந்தை. தாய் தந்தை இல்லை என்றால் குழந்தை இல்லை. இதை எல்லா விஷயத்துக்கும் நான் ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். இன்று விலங்குகள் எடுத்தால், நாய் எடுத்தால், அதற்கு ஒரு ஆண் நாய் இருக்கிறது. ரெண்டும் இணைந்து ஒரு குழந்தை, குட்டி நாயை உருவாக்குகிறது. பசு கன்றை எடுத்துக்கொண்டால் காளை மாடு வேண்டும். அதனால்தான் அங்கே கன்றுக்குட்டி வருகிறது, அதற்கு பால் சுரக்கிறது பசிக்காக. இப்படி எல்லா விலங்குகளுக்குமே தாய் உண்டு, தாய் இல்லாமல் கிடையாது. ஆண் குரங்கு, பெண் குரங்கு, அந்த இரண்டிலிருந்து தான் இன்று மனித சமுதாயமே தோன்றியது. இதையெல்லாம் நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், எல்லோரும் சொல்கிறார்களே இறைவன், கடவுள் என்று. அவருக்கு தாய் தந்தை உண்டா என்று கேட்டால் இல்லை, நிச்சயமாக அவருக்கு இல்லை. அப்படி என்றால் இறைவன் என்பது உண்மையா பொய்யா என்றால் சரியான பதில் யாரும் சொல்ல மாட்டார்கள். அது ஒரு நம்பிக்கை என்பார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு எதற்கு? நமக்கு படிப்பில்லையா? நமக்கு அறிவில்லையா? நம்மால் ஆராய முடியாதா? அந்த வகையிலே பார்த்தால், தாய் இல்லை என்றால், தந்தை இல்லை என்றால் அங்கு இறைவனுக்கு வேலையே இல்லை. ஏத்திஸ்ட் என்று சொல்கிறோம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள். கௌதம புத்தர் கடவுள் யார் என்று கேட்டபொழுது எனக்கு தெரியாது என்றார். மகாவீரரும் கடவுள் இல்லை என்று சொன்னார். இதுபோல கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கானவர். அந்த வகையில் நானும் அவர்களுடன் சேர்ந்து இருக்கிறேன். காரணம், இறைவன் என்பது ஒரு நம்பிக்கை தான். அதை நிரூபிக்க முடியுமா என்றால் யாராலையும் நிரூபிக்க முடியாது. இருந்தால்தானே நிரூபிக்க முடியும். இல்லாததை எப்படி நாம் நிரூபிக்க முடியும்? அவர் பேசுவாரா? எந்த மொழியில் பேசுவார்? இந்த பூமியிலே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. இன்று வரை பல தீவுகளில் மக்கள் வசிக்கிறார்கள். அந்த மக்கள், அவர்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை அது இது எதுவுமே கிடையாது. காரணம், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதுக்காகவே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. ஏனென்றால் அவசியப்படவில்லை. நமக்கு பசி இருக்கிறது, தூக்கம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, இதெல்லாம் நம்மை பாதிக்கிறது. அதனால் நாம் அதை பற்றி சிந்திக்கிறோம். சென்டினல் என்ற ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவிலே மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஆடை கிடையாது. அதுவும் காட்டில் வசிக்கிறார்கள். அவர்கள் எதை சாப்பிடுகிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. இதுபோல பல தீவுகள் இந்த பூமியிலே இருக்கிறது.
அவர்களுடைய வாழ்க்கை முறையே வேறு. நாம் அவருடன் தங்கி அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்தால் மட்டுமே நமக்கு தெரியும். அப்படி இல்லை என்றால் நமக்கு தெரியாது. கற்பனையாக எல்லாவற்றையும் நம்மால் சொல்லிவிட முடியாது. எனவே நாம் சற்று ஆராய்ந்தால் எல்லாவற்றையுமே விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு அறிவு வேண்டும், பகுத்தறிவு வேண்டும். பகுத்து அறிதல், அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு இல்லை என்றால் நாம் அறிவாளியாக, சிந்திக்கும் திறனற்றவராக மாறிவிடுவோம். எனவே இந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாயில்லாமல் நான் இல்லை என்ற பாடலையும் பாடினேன். அதனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், தாயில்லாமல் ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? அப்படி என்றால் யார் இந்த கடவுள், யார் இந்த இறைவன்? ஏன் அவருக்கு மொழி இல்லை, உருவம் இல்லை, உடல் இல்லை, உயிர் இல்லை? எப்படி 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 சொல்லுங்கள் அறிவாளிகளே, சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த கேள்வியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.